ஆதி தானாகும். சிவமும் அந்த சக்திதான் ஆதியாகும். தரும் வடிவான எல்லாம் சக்தியும் சிவமும் ஆகும். சக்திதான் சத்தனுக்கு ஓர் சக்தியாம். சத்தன் வேண்டிற்று எல்லாம் ஆம் சக்திதானே. சத்தன்தான் சாத்தனுக்குன்னு இருக்கா? இங்கே சத்தன் தான் இருக்கு. சக்தியை உடையன் சத்தன். சத்தனாலும் சாத்தனாலும் ஒன்று தான். சரியா? பாட்டில் என்ன இருக்கு? இங்கே சத்தன் தான் இருக்கு. சத்தன் தான் இருக்கு. சத்தன் தான். ஆனால் ரெண்டும் பொருள் ஒன்று தான். சத்தனாலும் சாத்தனாலும் ஒன்று தான். சாத்தன் என்பதும் சக்தியை உடையன் சத்தன். சாத்தன்கிறது ஒரு பேர். இலக்கணத்தில் சாத்தன் தன் கையால் குத்தினான் அப்படின்னு வரும். அது ஒரு பேர், ஒரு தனி நபர். சத்தன்கிறது சக்தியை உடையவன் சத்தன். இங்கே பெருமான சத்தன்னு சொல்கிறது தான் வழக்கம். சத்தன் சாத்தன் இருந்தால் அது சத்தன்னு மாற்றிக்கங்க. சரி, பதவுரை பாருங்க. சக்திதான் நாதம் ஆதி தானாகும். சக்திதான் நாதம் ஆதி தானாகும். சக்தியானது நாதம் முதலியவற்றில் கூடியிருக்கும். சக்தியானது நாதம் முதலியவற்றில் கூடியிருக்கும். நாதம் சக்தி சொல்கிறோமா இல்லையா? அப்போ நாதத்தில் சக்தி என்ன இருக்கும்? கூடி நிற்கும். சிவமும் அந்த சக்தி தான் ஆதியாகும். சிவமும் அந்த சக்தி முதலியவற்றை அதித்திட்டு நிற்கும். அதாவது சிவம்னு சொன்னீங்கன்னா சிவத்துக்குள்ள சக்தி எப்படி இருக்கும்? அடங்கி இருக்கும். ஏன்னா இரண்டு என்னது? தாதான்மிய சம்பந்தம், பிரிப்பின்றி இருப்பது. பிரிப்பின்றி இருப்பது. அப்போ சிவம்னு சொன்னீங்கன்னாவே அங்கே சக்தி இருக்கும். சரியா? எங்கெல்லாம் சக்தி இருக்கிறதோ அங்கே கண்டிப்பாக சிவம் இருக்கும். சரியா? என்ன கருத்துன்னா, சிவத்தை தனியாவோ சக்தியை தனியாவோ பார்க்க முடியாது. ரெண்டும் ஒன்றா தான் இருக்கும். ரெண்டும் ஒன்றா தான் இருக்கும். சக்தியை பார்த்தீங்கன்னா சிவம் கூடவே தான் இருக்கும். சிவத்தை பார்த்தீங்கன்னா சக்தி கூடவே தான் இருக்கும். ரெண்டையும் பிரித்து எங்கேயுமே பார்க்க முடியாது. சிவசக்தியை பிரித்து எங்கேயுமே பார்க்க முடியாது. சரி, இப்போ கேட்ட கேள்விக்கு என்னது? இங்கே நனா உடையார், இங்கே வேதநாயகின்னு வச்சுருக்காங்களே, எதுக்குன்னா ஆன்மாக்களின் பக்குவம் நோக்கி. இவனுக்கு தனித்தனியாக சொன்னாதான் புரியும். இங்கே வேதநாயகி தனியாக இருக்கிறாங்க ஐயா, பெருமான் தனியாக இருக்கிறான், அவன் வீட்டுக்காரரு இவன் வீட்டுக்காரி, இவங்க ரெண்டு பேருக்கு ரெண்டு குழந்தை இருக்குது, அவங்க நம்ம மாதிரியே தான், ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இவர் கோவிச்சிட்டு பழம் வேணும்னு பழனியில் போய் உக்காந்துருப்பார், இவர் ஞான பழத்தை வேண்டி சுற்றி வந்தார். ஓ, எல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிற பிரச்சனையும் அங்கேயும் இருக்குது. நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரியே முதல் குடும்பத்திலே இருக்குது. முதல் குடும்பம் எது? பெருமானும் பெருமாட்டியும். நாமெல்லாம் வெளியாக நிற்கிறவங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பிரச்சனை அவங்க வீட்லேயும் இருக்குயா அப்படின்னா தான் இவன் என்ன செய்வான்? ஆனால் பரவாயில்லையா, சகஜந்தான். பரசிம்மம் வீட்லேயே சந்தை இருக்கும் போதே நம்ம வீட்டில் இருக்கிறது சகஜந்தான் அப்படின்னு இவன் வருவான். அதுக்காக இவையெல்லாம் சொல்லப்பட்டவை. உண்மையில் பெருமானும் பெருப்பாட்டியும் வேறல்ல, ரெண்டு ஒன்று தான். இப்போ ஆன்மாக்கள் பக்குவம் நோக்கி அவன் அப்படியெல்லாம் வருகிறான். எனவே சக்தி தான் தரும் வடிவான எல்லாம் சக்தியும் சிவமுமாகும். சக்தியால் தரப்படும் எல்லா திருமேனியும். ஒரு வடிவம்னா சொன்னாவே என்னது? முதல்ல நாதம் சொல்லியாச்சு, சக்தி சொல்லியாச்சு. சக்தியிலேருந்து தான் திருப்பி நாதம், விந்து, சதாசிவம், மகேஸ்வரம், சுத்த வித்த, திருமால், அயன் எல்லாம் ஒன்று கீழே ஒன்று கீழே ஒன்று கீழே எல்லாம் எதிலிருந்து தோன்றுகிறது? சக்தியிலிருந்து தோன்றுகிறது. சக்தியிலிருந்து தோன்றுகிறது. எனவே சக்தியிலிருந்து தரப்பக்கூடிய எல்லா திருமேனியும் சக்தி சிவம் இரண்டிற்கும் பொது வடிவமே ஆம். சரியா? அந்த வடிவம் சொன்னாவே அது சக்திக்கும் சிவத்துக்கும் பொதுவானது தான். ஏன்னு கேட்டால் வடிவம்னா சக்தி தான். வடிவம் இருந்தால் சிவம் உள்ளே இருக்கும். வடிவம் இருந்தால் உள்ளே என்ன இருக்கும்? சிவம் இருக்கும். அப்போ எத்தனை வடிவத்தை பார்த்தீங்கன்னாலும் வடிவம் சக்தி, உள்ளே எழுந்தருள் இருப்பது சிவம். அப்போது ஒரு வடிவம் என்பது பொது. யாருக்கு பொது? சிவசக்திக்கு பொது. சிவசக்திக்கு பொது. எனவே பொது வடிவே ஆயினும் சத்தனுக்கு சாத்தன் வேண்டிற்று எல்லாம் சக்தி தானே.
சத்தனுக்கு தான் வேண்டியனையெல்லாம் ஆகும் சக்தியே. சத்தனுக்குன்னா என்னது? சக்தியை உடையவன். அவனுக்கு வேண்டியதெல்லாம் தருவது எது? சக்தி தான். இப்போ அவன் ஏதாவது செய்யணும்னா என்ன ஆகும்? சக்தி தான் செய்யும். புரியுதா? இப்போது உதாரணம் நமக்கு புரியுற மாதிரி வச்சுக்குவோம். இப்போ நான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன், ஏதாவது ஒன்று செய்யணும்னா என்ன செய்வேன்? உதாரணத்துக்கு இங்கேருந்து துண்டை எடுக்கணும். இப்போ எடுக்கணும்னு நினைக்கிறது யார்? நான் யார்? இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற ஒரு ஆன்மா. உடம்புக்குள்ளே இருக்கிற ஒரு ஆன்மா. இந்த ஆன்மா இப்போ இந்த துண்டை எடுக்கணும்னா இப்போ எதை வச்சு எடுக்குது? என் வடிவத்தை வைத்து எடுக்கிறது. இந்த உடம்பை வைத்து கொண்டு உள்ள இருக்கிற ஆன்மா ஒரு வேலையை செய்யுது. நினைக்கிறது ஆன்மா, செய்வது உடம்பு. இப்போ கையோ காலோ கண்ணோ வாயோ ஏதோ ஒன்று. புரியுதுங்களா? அப்போது அந்த ஆன்மாவுக்கு வேண்டியவற்றை செய்வது உடம்பு. சரியா? என்ன நினைக்குதோ அதை. பேசணுன்னா பேசும், பார்க்கணுன்னா பார்க்கும், எடுக்கணுன்னா எடுக்கணும், வைக்கணுன்னா வைக்கும். அப்போது இந்த ஆன்மா உடம்பு இல்லாமல் தனித்து இயங்குமா? இயங்காது. சரி, ஆன்மா இல்லாமல் உடம்பு இயங்குமா? இயங்காது. இந்த ரெண்டு இப்போ என்ன? அத்துவித சம்பந்தம். உடம்பும் உயிரும் அத்துவித சம்பந்தம். ஆனால் ரெண்டு வேறு வேறு பொருள். புரியுதா? சிவசக்திக்கு இதை சொல்லக்கூடாது, புரிகிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உடம்பு வேறு, உயிர் வேறு. அதனால் உடம்பும் உயிரும் போல என்பது ரெண்டு பொருள் கலப்பினால் ஒன்றாய் நிற்பது. ஆனால் சிவசக்தி என்பது ஒரே பொருள் தான். அதனால் அந்த அத்துவிதம் வேறு, இந்த அத்துவிதம் வேறு. உங்களுக்கு புரிகிறதுக்காக நான் சொல்கிறேன். புரியுதுங்களா? எனவே உள்ளே இருக்கிற ஆன்மா வேண்டியவற்றை இந்த உடம்பு செய்வது போல சிவம் நினைத்தவற்றை எது செய்யும்? சக்தி செய்யும். சக்தி தான் செய்யும், சிவம் செய்யாது. ஏன்னா ஒரு தொழில்னு வந்துட்டாவே அங்கே என்ன? சக்தி தான். தொழில்னு வந்தாவே சக்தி. என்ன தொழிலாக இருந்தாலும் அது என்னது? சக்தி தான். அதான் சத்தனுக்கு வேண்டிற்று எல்லாம் ஆம் சக்தி தானே ஓர் சக்தியாம் ஒப்பற்ற தேவியாம் ஆகலான் அதற்குரிய வடிவு விசேடம் குணவிசேடம் பற்றி சிவபேதம் சக்திபேதம் என்று ஆயின. சிவபேதம் சக்திபேதம்னு சொல்வதெல்லாம் என்னது? வடிவத்தை வச்சு குணத்தை வச்சு அது 7 இது 7ன்னு சொல்லியாச்சு. உண்மையில் வடிவமெல்லாம் சக்தி தான். வடிவமெல்லாம் சக்தி தான். அந்த வடிவத்தை இடமாக கொண்டு வெளிப்படுகிற அந்த வெளிப்படுவது சிவம். ஆற்றல்னு சொல்லக்கூடாது, வெளிப்படுகிற ஆற்றல்னு சொல்லிட்டா சக்தி ஆயிரும். வெளிப்பட்ட ஆற்றல் என்னது? சக்தி. இடம் என்னது? சிவம். குணகுணி சம்பந்தம். குணகுணி சம்பந்தம். இங்கே வடிவமும் வடிவத்தை இடமாக கொண்டிருக்கின்ற அந்த சிவமும். உள்ளே இருப்பது சிவம், வெளியே தெரிவது சக்தி. அதுதான் இங்கே கருத்து. சரி, பொழிப்புரை பாருங்கள். மரமும் காழ்ப்பும் போல. மரமும் காழ்ப்பும் போல. காழ்ப்பும்னா என்னது? அந்த சேவேரி இருக்கும் இல்லைங்களா? தேக்கு மரத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். நடுவில் எப்படி இருக்கும்? ஒரு நல்ல டார்க் ப்ரௌனில் அப்படியே வரி வரியாக போட்டிருக்கோம். நல்லா விளைஞ்ச மரம் அப்படின்னா கிரைன்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா? நல்லா விளைஞ்சிருக்கியா தேக்கு, வைரம் பாஞ்ச கட்டை. அப்போ அது என்னது? மரம் வேற, அது வேறையா? மரம் தான் அந்த காழ்ப்பு தான் மரம். ஆனால் பார்த்தா மரத்தில் அது எப்படி தெரியுது? அது நல்லா தெரியுதா இல்லையா? அதுபோல் மரமும் காழ்ப்பும், மரமும் அதில் இருக்கக்கூடிய அந்த வைரம் பாய்ந்த இடமும் போல சிவமும் சக்தியும் ஒப்பு வைந்து நெற்றலின் எல்லா திருமேனியும் சிவபேதம் 9, சக்தி பேதம் 7, எல்லாமே எல்லா திருமேனியும் சக்தி சிவத்திற்கும் இரண்டிற்கும் பொது வடிவமே ஆயினும் சத்தனுக்கு சக்தி தேவியும் ஆகலால் அதற்குரிய விசேடம் உரிய வடிவு விசேடம் குணவிசேடம் பற்றி சிவபேதம் சக்திபேதம் என்று ஆயின. சரியா? வடிவு என்னது? சிவம் நின்னா ஆண்பாளா தெரியுதா? சக்தி நின்னா பெண்பாள்னு தெரியுதா? சதாசிவன்னா ஆண்பாளா தெரியுதா? மனோன்மணினா பெண்பாளா தெரியுது. என்னது? வடிவு விசேடம். இது ஆண்பாள், இது பெண்பாள். ஆண்பாள்னா சிவம், பெண்பாள்னா சக்தி. இதெல்லாம் என்னது? அந்த வடிவத்தில் ஒரு பார்த்தா அப்படி தெரியுது. புரியுதுங்களா? எல்லாம் என்னது? ஒன்று தான். எல்லாம் ஒன்று. ஆகலான் அதற்குரிய வடிவு விசேட குணவிசேடம் பற்றி சிவபேதம் சக்திபேதம் என
என்றாயினும் என்பது குறிப்பு எச்சம். பாட்டில் அது இல்லை. குறிப்பாக நீங்கள் ரெண்டு என்னது வருவித்து கொள்ளணும். ரெண்டுக்கும் ஒன்று தான். சத்தனுக்கு ஓர் சத்தியாம் என்றது வல்லவனுக்கு வல்லவையாய் நிற்கும் சிவசக்திகட்கு நாயக நாயகி பாவம் கூறியவாறு. தலைவன் தலைவி, பெருமான் தலைவன், பெருமாட்டி தலைவி. அதனால் அவன் சத்தன், இவள் சத்தி என்று நாயகி பாவமாதலை வலியுறுத்துவார். சத்தன் வேண்டிற்று எல்லாம் சக்தி என சக்தியின் பெருமை கூறினார். சக்தியின் பெருமை கூறினார். வேண்டியவாறெல்லாம் என்பது ஒருமை பன்மை மயக்கம். சத்தன் வேண்டிற்று எல்லாம், சத்தன் வேண்டிற்று எல்லாம். வேண்டிற்று என்பது ஒருமை, எல்லாம் என்பது பன்மை. சரியா? அவன் வந்தார்கள், அவன் வந்தார்கள் அப்படின்னு அனுப்பியிருக்கு. கரெக்டாக இருக்கா? என்ன சொல்லணும்? அவர்கள் வந்தார்கள். ஏன்னா அவர்கள் என்பது பன்மை, வந்தார்கள் என்பது பன்மை. சரியா இருக்கு. அவன் வந்தார்கள் சொல்லக்கூடாது. பாட்டில் சொல்லுவாங்க, பாட்டில் அப்படியே சொல்லுவாங்க. ஏன் பாட்டுன்னு சொன்னால் அதுக்கு இத்தனை எழுத்து தான் வரணும், இதுதான் வரணும்னு எல்லாம் நிறைய கணக்கு இருக்குது. அப்போ அது என்ன ஆகும்? அந்த இடத்துல அவர்கள்னு போட்டால் பாட்டு இடிக்குதுன்னு என்ன செஞ்சுருவாங்க? அவன்னு போட்டுருவாங்க, வந்தார்கள்னு எழுதிடுவாங்க. நீ படிக்கும்போது எப்படி படிச்சுக்கணும்? அவர்கள் வந்தார்கள் பாட்டை எழுதிட்டு கீழே ஒரு ஸ்டார் போட்டு கண்டிஷன் சப்ளை போடுறாங்களா இல்லையா? அந்த மாதிரி போட்டு ஒருமை பன்மை மயக்கம். பாட்டில் ஒருமை பன்மை மயக்கம் இருக்குயா, நீயே பார்த்து புரிஞ்சுக்கொண்டுருவாங்க. எங்கேயா ஒருமை பன்மை மயக்கம்னா அவன் வந்தார்கள்னு இருக்குது. அந்த இடத்துல நீ எப்படி படிச்சுக்கணும்? அவர்கள் வந்தார்கள்னு படிச்சுக்கங்க. ஏன்னா இலக்கணத்தில் அதுக்கு இடம் இருக்குது. ஏன்னா பாடல் என்பது எதுகை இருக்குது, மோனை இருக்குது, எத்தனை எழுத்து வரணும், எத்தனை சொல், என்ன பதம் வரணும், எல்லாமே இருக்குது. அப்போ அந்த பாடலில் இது இப்படி வரணும்னு சொல்லி இருக்கும்போது சில நேரங்கள் என்ன வரும்? அப்படி தான் ஒருமைப்பன்மை மயக்கம் வரும். வந்தால் பாடலில் அது புலவருக்கு அனுமதி உண்டு, அப்படி எழுதலாம், அப்படியே எழுதலாம். அதான் இங்கே சொன்ன வேண்டிற்று எல்லாம். வேண்டிற்று எல்லாம் என்பது ஒருமை பன்மை மயக்கம். வேண்டிற்று ஒருமை, எல்லாம் என்பது பன்மை மயக்கம். இவை மூன்று செய்யுளால் தாதான்மியமாய் நீங்காது நிற்றலை தெரித்து கூறியவாறு. இந்த மூணு பாடலாம். எந்த மூணு பாட்டு? 3 பாடல் சிவசக்தியினுடைய தாதான்மிய சம்பந்தம் பிரிப்பின்றி நிற்கும். சிவம் 9 பேதமாக நிற்கும், சக்தி 9 பேதமாக நிற்கும். எப்படி நின்றாலும் சிவசக்தி பிரிப்பில்லாமல் நிற்கும். வடிவமெல்லாம் சிவசக்திக்கு பொதுமையுடையது. அது ஆண்மைன்னு சொன்னால் சிவத்தையும், பெண்மைன்னு சொன்னால் சக்தியையும் குறித்து நிற்கும். ஆனால் எங்கெல்லாம் இப்போது நான் சிவம்னு சொன்னாங்க சக்தி இல்லைன்னு அர்த்தமா? சக்தின்னு சொன்னாங்க சிவம் இல்லைன்னு அர்த்தமா? அப்படிலாம் இல்லை. அங்கேயும் சிவம் இருக்கும், இங்கேயும் சிவம் இருக்கும். அங்கேயும் சக்தி இருக்கும், இங்கேயும் சக்தி இருக்கும். சரி. அற்றேல் மேல் ஒன்றினோடு ஒன்றாய் பவந்தரம் எனப்பட்ட சக்தி சிவங்களை ஈண்டு தலைவனும் தலைவியுமாய் தம்முள் புணரும் என்பது முறையன்று போலும் என்பாரை நோக்கி. இந்த மறுப்பு சொல்கிறாங்க. என்னது? மேலே சிவமும் சக்தியும் என்னது தலைவன் தலைவியுமாய் புணரும் என்பது முறையன்று. ஏன்னா இப்போ தலைவன் தலைவன்னா புணருவாங்க இல்லையா? ஒரு குடும்பம்னு சொன்னால் தலைவன் தலைவி புணருவாங்க, அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அது மாதிரி இங்கே தத்துவங்கள் சிவத்தினுடைய வடிவம், சக்தியினுடைய வடிவம், இந்த ரெண்டும் புணர்ந்து பிற தத்துவங்கள் தோன்றும், பிற வடிவங்கள் தோன்றும் என்பது பொருந்தாது. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க என்பாரை நோக்கி அதை உணர்த்துவதற்கு எழுந்தது வருஞ்செய்யுள். சரி. அப்படி எப்படிங்க சொல்கிறீங்க? நம்ம மாதிரி சிவபெருமான் குடும்பத் தலைவர், சக்தி குடும்பத் தலைவி 2 பேரும் கூடி உலகத்தை படைப்பாங்க அப்படின்னு சொல்கிறது நல்லாவா இருக்குது? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறவங்கள மறுப்பதற்காக அடுத்த பாட்டு. சிவம் சக்தி தன்னை என்றும் சக்திதான் சிவத்தை என்றும் உவந்து இருவரும் புணர்ந்து அங்கு உலக உயிர் எல்லாம் என்றும் பவன் பிரம்மச்சாரியாகும் பான்மொழி கண்ணியாகும் தவம் தரும் ஞானத்தோர்க்கு இத்தன்மைதான் தெரியுமன்றே. நீ சொல்கிறதெல்லாம் சரிதாயா, இதை நீ உணர்ந்து கொள்வதற்கு இன்னும் நிறைய பக்குவப்படணும். நீ சொன்ன இந்த தத்துவத்தை உணர்ந்து கொள்வதற்கு நீ இன்னும் நிறையா பக்குவப்படணும். எப்படி தெரியுமா? சிவம் சக்தி தன்னை என்றும், சிவம் சக்தி தன்னை என்றும் சிவதத்துவத்திலிருந்து
சக்தி தத்துவம் தோன்றும். சிவதத்துவத்திலிருந்து சக்தி தத்துவம் தோன்றும். சக்தி தத்துவத்திலிருந்து நாத தத்துவம் தோன்றும். நாத தத்துவம் தோன்றும். சக்தி தான் சிவத்தை என்றும், சக்தி தான் சிவத்தை என்றும். அச்சக்தி தத்துவத்திலிருந்து சாதாக்கிய தத்துவம் தோன்றும். சரியா? முதல்ல நாதம் விந்து, மேலே இருக்கிற சக்தி நாதத்தை விட்டுருங்க. ரெண்டாவது மூணாவது இருக்கா இல்லையா நாதம். நாதத்துக்கு என்ன பேர்? சிவதத்துவம்னு பேர். அடுத்தது விந்து தத்துவத்திற்கு சக்தி தத்துவம்னு பேர். இது அது பரசிவம் பராசக்தி, இது அபரசிவம் அபரசக்தி என்று நாளாக சொல்லலாம். இப்போது இந்த சிவதத்துவத்திலிருந்து விந்து தத்துவம் தோன்றும். விந்து தத்துவத்திலிருந்து சாதாக்கிய தத்துவம் தோன்றும். சாதாக்கிய தத்துவம் தோன்றும். உவந்து இருவரும் புணர்ந்து